வயிற்றுல தண்ணி சேரும், பானை மாதிரி வயிறு வீங்கிடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு, கை கால் எல்லாமே பயங்கர வீக்காக தெரியும். சிரோசிஸ் ஸ்டேஜுங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அது வந்துடுச்சுன்னா வந்து ஜாண்டிஸ் வரும். அதான் பித்தத்தை வெளியேற்றுறது தான் அதோட முதல் வேலைன்னு சொன்னால், அது நடக்காத போது பில்லிருபின் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்போ தான் ஜாண்டிஸ்னு சொல்கிறோம். செகண்டு வந்து அசைட்டிஸ், வயிற்றுல தண்ணி சேரும், பானை மாதிரி வயிறு வீங்கிடும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு, கை கால் எல்லாமே பயங்கர வீக்காக தெரியும். அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். பார்த்தாவே அந்த பேஷண்ட்டை பார்த்தாவே ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களுக்கு இது மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னு. மூணாவது வந்து ரத்த வாந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இது இல்லாமல் அவங்களோட வெயிட் பயங்கரமாக குறைஞ்சிரும், பசி இருக்காது, டயர்ட்னஸ்னால் சாதாரண டயர்ட்னஸில் பயங்கர இன்டென்ஸ் டயர்ட்னஸ். அவங்களால எந்திரிச்சு ஒரு சின்ன வேலை பண்ணோன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இல்லாமல் அவங்க வந்து ஃபுட் இன்டேக்லாம் ரொம்ப கம்மியாகிடும். இப்படியே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி போக போக லிவர் பாதிப்புனால கிட்னி பாதிப்பு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நடக்க வாய்ப்பு இருக்குது.